TN State Board June 2025 Instant Exam Chemistry மீன்வேதியியலில் கேட்கப்பட்ட கணக்கு. நீண்ட காலத்திற்கு காப்பர் சல்பேட்டை இரும்பு கலனில் வைத்து சேமிக்க இயலுமா? கொடுக்கப்பட்டது. E0 Cu2 plus bar Cu is equal to 0.34 volt and E0 Fe2 plus bar Fe is equal to minus 0.44 volt. It is possible to store copper sulfate in iron vessel for a long time. இந்த கேள்விக்கான தீர்வை பார்ப்போமா? மேற்கண்ட கணக்கிற்கான தீர்வை பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளிலிருந்து இந்த கால்வானிக் செல்லிற்கான திட்ட மின்னழுத்தத்தை பார்ப்போம். E0 cell is equal to E0 copper 2 plus bar copper minus E0 Fe2 plus bar Fe அல்லவா? அதாவது திட்ட ஆக்சன் ஒடுக்க அரை மின்கலத்தின் மின்னழுத்தம் மைனஸ் திட்ட ஆக்சனேற்ற அரை மின்கலத்தின் மின்னழுத்தம். இதன் மதிப்புகளை புகுத்த E0 cell is equal to 0.34 volt minus into minus 0.44 volt. இதை சுருக்க E0 cell is equal to plus 0.78 volt. திட்ட மின்னழுத்தம் நேர்குறியில் பெறப்பட்டுள்ளது. எனவே கள வினையானது தன்னிச்சையானது. ஆக காப்பர் சல்பேட் பிளஸ் Fe gives காப்பர் பிளஸ் FeSO4. இது ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. Fe ஆனது 2 எலக்ட்ரானை இழந்து Fe2 பிளஸ் ஆகவும் பெறப்பட்ட 2 எலக்ட்ரான்களானது காப்பர் சல்பேட்டில் உள்ள காப்பர் 2 பிளஸ் ஆல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு காப்பராகவும் ஒடுக்கமடைகிறது. இந்த தன்னிச்சையான வினையை காட்சி மூலம் புரிந்து கொள்வோம். காப்பர் சல்பேட் இரும்பு வைக்கப்பட்ட சிறிது நேரத்தில் ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் நிகழ்ந்து காப்பர் சல்பேட் காப்பராகவும் இரும்பு சல்பேட்டாகவும் மாறுகிறது. ஆக காப்பர் சல்பேட் கரைசலை இரும்பு பாத்திரத்தில் நீண்ட காலத்திற்கு சேமிக்க இயலாது. இரும்பு காப்பரை விட அதிக வினைதிறன் கொண்டிருப்பதால் ஒரு தன்னிச்சையான வேதிவினை நிகழும். இரும்பு காப்பர் சல்பேட் கரைசலில் இருந்து காப்பரை இடப்பெயர்ச்சி செய்யும். இதனால் இரும்பு பாத்திரம் அரித்தலுக்குள்ளாகிறது. எனவே காப்பர் சல்பேட்டை சேமிக்க இயலாது. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.